ஜிஹாத் என்றால் என்ன? ஜிஹாத் என்ற சொல்லுக்கு உண்மையான மொழி கருத்து என்ன? ஜிஹாத் என்பதை பற்றி முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களும் கூட ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தவறுதலாக மொழிபெயர்க்கின்றார்கள். ஜிஹாத் என்றாலே புனித யுத்தம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையில இந்த புனித யுத்தம்ங்கிற சொல் எப்போது பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் 13ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட சிலுவை யுத்தத்தில தான் இந்த புனித யுத்தம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்களினுடைய புனித ஸ்தலமாக இருக்கின்ற ஜெருசலத்தை இஸ்லாமியர்களிலிருந்து மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்துக்கு பேருதான் புனித யுத்தம் என்று சொல்லி வரைவிலக்கணப்படுத்தினார்கள். ஆனால் அந்த வரைவிலக்கணத்தை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு புனித யுத்தம் என்று சொல்றாங்க. உண்மையிலேயே ஜிஹாத் என்று சொன்னால் புனித யுத்தம் இல்லை. ஜிஹாத்துங்கிற சொல் ஜஹதாங்கிற சொல்லிருந்து மொழிபெயர்ப்பு ஆகி வருகிறது. ஜஹதா என்று சொன்னா கடுமையாக முயற்சி செய்தல் என்று பொருள்படும். ஆங்கிலத்துல ஸ்ட்ரைன் ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் கடுமையாக முயற்சி செய்தல். உதாரணமாக இப்ப நீங்க நோன்பு நோப்பீங்க தானே, அது கூட ஜிஹாத் தான். ஏனென்றா இறைவனுடைய பாதையில நம்ம செல்லுகின்ற போது நம்ம நிறைய நப்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது நம்முடைய உடலியல் தேவைகளை கட்டுப்படுத்துவோம். அது கூட ஜிஹாத் என்று சொல்றாங்க. ஆகவே ஜிஹாத் என்று சொல்கின்ற சொல் ஒருபோதும் புனித யுத்தம் என்று சொல்லப்படாது. புனித யுத்தத்தை குறிக்கின்ற அரபு சொல் கரபு முகத்தசா. இந்த கரபு முகத்தசாங்கிற சொல் குர்ஆன்ல நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இல்லை. நீங்க அப்படியான ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. குர்ஆன்ல எந்த பகுதியிலேயாவது இந்த கரபு முகத்தசா என்று சொல்லக்கூடிய அந்த புனித யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் இருக்குதா என்று சொல்லி நீங்க ஆய்வு செய்து பார்க்கலாம். ஆகவே ஜிஹாத்துங்கிறத நேரடியாக நீங்க புனித யுத்தம் என்று மொழிபெயர்க்க கூடாது. அது மிக பிழையான ஒரு கூற்று. நீங்க இறைவனுடைய பாதையில நீங்க போறது, அதாவது பாவங்கள்ல இருந்து நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கூட ஜிஹாத் தான். யுத்தம் இருக்கலாம், இறைவன் பாதையில செய்கிற யுத்தம் இருக்கலாம். ஆனா அது ஒரு ஜிஹாத்தினுடைய ஒரு சிறிய பகுதி தானே தவிர அதுதான் முழுக்க ஜிஹாத்தும் அல்ல என்கிறத நீங்க நன்றாக யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மொழிபெயர்க்க வேண்டும். இதை நன்றாக விளங்கி